ஜனநாயகன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து விவரங்கள். நடிகர் தாவேகா தலைவர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பினை இரு நீதிபதிகள் அமர்வு, தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா தலைமையிலான அந்த அமர்வு பிறப்பித்திருக்கின்றது. இந்த தீர்ப்பிலே ஏற்கனவே இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்டு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உரிய தணிக்கை சான்றிதழாக UA என்கின்ற சான்றிதழை வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி பிறப்பித்திருந்தார் உத்தரவை. அந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஏற்கனவே அது போன்ற உத்தரவை பிறப்பித்திருந்த தனி நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கின்றது. ஒரு வகையிலே தணிக்கை வாரியத்தினுடைய வாதம் இந்த இடத்தில் ஏற்கப்பட்டிருக்கின்றது என்பது தீர்ப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. ஏனென்றால் தனி நீதிபதி உரிய அவகாசம் வழங்காமல் ஒரே நாளிலே தீர்ப்பை வழங்கிவிட்டார் என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்தது. தனி நீதிபதி PT ஆஷா அவர்கள் ஒரே நாளிலே தீர்ப்பை வழங்கிவிட்டார், எங்களுக்கு எந்த அவகாசமும் வழங்கப்படவில்லை, பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அதற்கான எந்த சாத்தியமும் இல்லாமல் எங்களுடைய பதில் மனுவை பெறாமலேயே அவர் தன்னுடைய தீர்ப்பை வழங்கிவிட்டார் என்பதுதான் தனி நீதிபதியின் தீர்ப்புக்கு முரணாக தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்த மிக முக்கியமான வாதமாக இருந்தது. அந்த வாதம் ஏற்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்று இரு நீதிபதிகள் அமர்வு சொல்லி இருக்கின்றது. அதற்கு காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது, தணிக்கை வாரியத்திற்கு உரிய அவகாசத்தை வழங்காமல் தனி நீதிபதி உத்தரவினை பிறப்பித்து விட்டார். எனவே தணிக்கை வாரியம் பதில் மனு தாக்கல் செய்வதற்குரிய அவகாசத்தை வழங்கி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பாக தனி நீதிபதி மீண்டும் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பினை தற்பொழுது இரு நீதிபதிகள் அமர்வு வழங்கியிருக்கின்றது. சான்று வழங்க தனி நீதிபதி வழங்கிய அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தனி நீதிபதி மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி தனி நீதிபதியே மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க இருக்கின்றார். அந்த தனி நீதிபதியின் உத்தரவு என்பது UA என்கின்ற சான்றிதழை ஜனநாயகன் திரைப்படத்திற்கு வழங்க வேண்டும் என்பதற்கான உத்தரவாக இருந்தது. அந்த உத்தரவை மீண்டும் அவர் வழங்குவாரா என்பது பல்வேறு கேள்விகளுக்குரியது. ஏனென்றால் தணிக்கை வாரியத்தின் சார்பில் நீண்ட வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தங்களுடைய கோரிக்கையினை இரு நீதிபதிகள் அமர்வு முன்பாக முன்வைத்திருந்தார்கள். பதில் மனு தாக்கல் செய்வதற்கு உரிய அவகாசம் வழங்கப்படாமல் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பிறப்பித்திருந்தார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.